ஹலோ மக்களே, நம்ம தமிழ்நாடு தக்காளி தொக்கு ஓமானி குபூஸ் கூட மேட்ச் ஆகுமா? அப்படி மேட்ச் ஆச்சுன்னா இதுதான் நம்ம தக்காளி தொக்கோட இன்டர்நேஷ்னல் லவ் ஸ்டோரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளோட டேஸ்டியான தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 10 பல்லு பூண்டு நல்லா உரிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே 5 பச்சை மிளகாவை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் தான், ஏன்னா நம்ம தக்காளி தொக்கு அப்போ தான் டேஸ்ட்டாக வரும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு வெந்தயம் 2 சேர்த்து வர மாதிரி சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரும். அதே டைம் வெந்தயம் நல்லா ப்ரௌன் கலராக மாறும். இந்த மாதிரி மாறினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு பச்சை மிளகாவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க. பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சு வரும். அதே டைம் நம்மளோட பூண்டும் கலர் மாறி வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது சீக்கிரமாக வேகிறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் முக்கியமாக நல்ல ப்ரௌனிஷாக நல்லா வெந்து வரணும். அப்போ தான் நம்ம தக்காளி தொக்கோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து கொஞ்சமாக வதக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுடுங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வெந்து வரும். இந்த மாதிரி தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். கொஞ்சம் அப்படி எட்டி இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா அழுத்தி விடுங்க, சீக்கிரமாக மசிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. ஓரத்துலலாம் நல்லா எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போது மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்து அப்படியே எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 30 செகண்டுக்கு நம்ம மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மசாலா அந்த தக்காளி வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப திக்காக வேணும், அதனால் நான் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வரும். இப்போது நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட்டு நல்லாவே தூக்கி கொடுக்கும். இது சேர்த்துட்டு ஒரு 1 மினிட்க்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணாலே போதும். நம்மளோட டேஸ்டான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுதான் ஓமானி குபூஸ். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. காற்றெல்லாம் உள்ளே போய் நல்லா வெந்திருக்கு. இதை எப்படி சாப்பிட்றதுன்னு ஒரு முறை இருக்குது. அது எப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அதில் சீஸ் வச்சுக்கோங்க. அது நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் நம்மளோட தக்காளி தொக்கை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேப்பில் நான் தக்காளி தொக்கை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா உள்ள எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ரோல் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். உண்மையை சொல்லணுன்னா இதோட டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.